ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நானும் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய பாட்டு சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. ஓகே, ஸோ யாரும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த ஸ்டோரியில் நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி 3 புருஷர்கள் வராங்க. இந்த விருந்து பண்ணுறாரு ஆபிரகாம். அப்புறம் ஆபிரகாம்ங்கிற பேரை ஆபிராம்ங்கிறது ஆபிரகாம், சாராங்கிறது சாரால்னு மாற்றுறாங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பையன் பிறப்பான், அடுத்து இன்னொரு வாட்டி நான் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும்போது உங்ககிட்ட ஒரு பையன் இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, அதே மாதிரி சோதோமை அழிக்கிறதுக்கு போகிறாங்க. அதோடு நான் முடித்தேன் அப்படிதானே. இப்போ சோதோமில் நீதிமான்கள் இருந்தால் அழிக்காதீங்க, 10 பேர் இருந்தாலும் அழிக்கக்கூடாதுன்னு ஆபிரகாம் சொன்னதுனால கர்த்தர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போகும்போது லோத்து அங்கே இருக்கார். லோத்து உடனே அந்த 2 புருஷர்கள் உள்ள ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு இருக்கும்போது அந்த சோதமில் உள்ள கிழவன் கிழவி டீனேஜு வயசு எல்லாருமே வந்து வயசு பசங்க எல்லோரும் வந்து உன்னை நீ யாரை வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்க, அவனை வெளியே அனுப்பு அப்படின்னு சொன்னதும், நான் அவங்கள அனுப்ப மாட்டேன், அதுக்கு பதிலாக என் 2 பொண்ணுங்களனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் நான் தரமாட்டேன், அவங்கள மட்டும் அனுப்ப மாட்டேன்னதும் இந்த மாதிரி பெரிய வாக்குவாதம் நடக்கு. உடனே உள்ளே இருந்த 2 புருஷர்கள், 2 கிட்டத்தட்ட லைக் தூதர்கள் மாதிரி, அவங்க லோத்தை உள்ளே பிடிச்சி இழுத்து, உனக்கு யாரெல்லாம் இந்த பட்டணத்தில் தேவைப்படுறாங்களோ, அதாவது வேண்டியவங்களோ, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உடனே இந்த இடத்த விட்டு ஓடியே போயிரு, நான் இது ஃபுல்லாக கர்த்தரை அழிக்க சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு 2 பொண்ணுக்கு பார்த்து வச்ச மருமகன்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கண்டுக்கவே மாட்டேக்கான், லூஸ் மாதிரி பார்த்துட்ருக்கான். உடனே என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபு 2 பொண்ணுங்களை மட்டும் கூட்டிகிட்டு இந்த 2 புருஷர்களும் இவங்களே அவங்கள அனுப்பி விட்டுதாங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பு, நாங்கள் இதை அழிக்க போகிறோம் அப்படின்னு. ஒழுங்காக அந்த மலை மேலே ஓடிடு, பக்கத்தில் எங்கேயும் நிற்காது, சம பூமி எங்கேயும் நிற்கக்கூடாது, நேராக மலைக்கு ஏறிடுனதும், தயவு செஞ்சு ப்ளீஸ் மலை வரைக்கும்லாம் என்னால் ஏற முடியாது, பக்கத்தில் உள்ள ஊர் பக்கம் போகிறேன், கொஞ்சம் கிருபை காட்டுங்கல அப்படின்னதும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த 2 புருஷர்களும் சொல்லியிருந்தாங்க. போயிடறான். அப்போ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அந்த 2 புருஷர்களும் சொல்லுதாங்க. இங்கே என்ன சத்தம் கேட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனால் லோத்து அவன் ஒய்ஃபு 2 பிள்ளைகளும் ஓடி போகும்போது லோத்தோட ஒய்ஃப் மட்டும் திரும்பி பார்த்து என்ன ஆயிடுதா, உப்பு தூணாயிடுதான். அப்புறம் லோத்தும் 2 பிள்ளைங்களும் என்ன பண்ணுறாங்க, நேராக கஷ்டப்பட்டு அந்த ஊர்லேருந்து அப்புறம் மலை மேலே ஏறி அந்த மலையில் போய் தங்கியிருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த லோத்து இருந்த ஏரியாவை டோட்டலாக என்ன பண்ணுறாங்க, அழிச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மக்களோட அட்டூழியம் தாங்க முடியாமல். சரியா, இன்றைக்கி இந்த ஸ்டோரியோடு முடிச்சிடலாம், நாளைக்கு ரிமைனிங்காக பார்க்கலாம். ஓகே, ப்ரேயர். இன்றைக்கி யாருக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், மன்னிப்புக்காக பார்த்தோம் அப்படி தானே. இன்றைக்கி மன்னிப்புங்கிற டாப்பிக்கில் தான் நான் இன்னொரு வீடியோ போட்டேன். ஓகே, கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். பரலோகத்தின் தேவனே, அன்பின் பிதாவே, இந்த செகண்ட் வர கர்த்தாவே, இந்த செகண்ட் வர நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் செஞ்ச பாவத்தை இயேசுவோட நாமத்தில் அடித்து விரட்டுறோம்ப்பா.
நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் நாங்கள் சின்ன சின்ன பாவத்தில் விழுந்து விழுந்து தான் எந்திரிக்கோம் கர்த்தாவே. உங்களை மாதிரி உன்னதர், உங்களை மாதிரி பரிசுத்தர் நாங்கள் கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி பரிசுத்தராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கிருபை காட்டுங்கப்பா, கிருபை காட்டுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவத்தை இந்த செகண்ட் வரை நான் நினச்சது செஞ்ச பாவத்தை இயேசுவோட நாமத்தில் அடித்து விரட்டுறப்பா. சின்ன சின்ன தப்பு பிள்ளைங்கக்கிட்டேயா இருக்கட்டும், புருஷன்கிட்டேயா இருக்கட்டும், மாமனார் மாமியார், பெரியவங்க, போகிறவங்க வரவங்க, யார்கிட்டலாம் நான் கடவுள் பிள்ளையாக நடந்துக்காமல் உலக பிரகாரமாக நடந்துக்கிட்டனோ, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்க. யார் யார் தவறி விழுந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இயேசு ரத்தத்தால் சுத்திகரிக்க. திரும்பவும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க உங்கள் பிள்ளையாக நடந்துக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இதை நீங்கள் செஞ்ச கிருபைக்காக நன்றி அப்பா. துதியும் கனமும் மகிமை என்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.